வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 28. தன்னவன் வந்ததையே நம்ப இயலாத அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் தன்னை தொட்டு தூக்கி தங்களின் அறைக்குள் வந்திருப்பது மேலும் அதிர்வாகத்தான் இருந்தது. இன்னும் துயில் கலையா கனவில் இருக்கின்றோமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தவளை மஞ்சத்தில் கிடத்தி துகில் கலைந்து தன் ஆதிக்கத்தில் நிகழ்வு உணர்த்த துவங்கினான் பொற்றாமரையாளின் ஆதி வருணேஸ்வரன். பல வகையான உணர்வுகளில் குழம்பி இருந்தவள் பல நாட்கள் கழித்து கிடைத்த கண்ணவனின் இதழ் ஒற்றலில் முற்றுமாக உலகம் மறந்து போனாள். அத்தனை நாட்களின் ஏக்கம் மொத்தமும் தீர்த்திட துடித்த இதழ் சஞ்சாரம் தீரா தீயாகி இருவரினுள்ளும் மோகையாக மூட்டிவிட்டதன் விளைவாய் அவளுள் அவனும் அவனுள் அவளும் ஒருவரை ஒருவர் தொலைக்க துடித்திடும் தேடலில் இறங்கினர். யாழ் என்று பெருமூச்சு கலந்து இசைத்த அவளின் பெயர் தந்த இனிமையில் முற்றுமாய் கரைந்தவள் அவன் காதோரம் ஈஸ்வர் என்று குழைந்தாள். அந்த நொடியை அணு அணுவாய் ரசித்த இருவருமே தங்களது பிரிவின் துயர் மொத்தமும் துடைத்தெறியும் விசையாய் தங்களையே உருமாற்றிக் கொண்டனர். அயர்ந்து கலைந்து கழித்து இசைத்த கானம் கொடுத்த நிறைவை அமைதியாய் உணர்ந்தபடி படுத்த இருவரும் கால நேரம் கடந்து துயிலில் ஆழ்ந்தனர். துயர் தீர்த்த துக்கமில்லா உறக்கம் இருவரையும் தன்னுள் விழுங்கிக் கொண்டு சில மணி நேரங்களுக்கு பின் விடுதலை கொடுத்தது. மெல்ல துயில் கலைந்த இருவரும் நடந்தவை கனவோ என்ற பயம் எழுந்திருக்க வேண்டும். இருவரின் உடலும் ஒருமுறை அதிர்ந்தடங்க பின்பே ஒருவரை ஒருவர் கண்டு பெருமூச்சு விட்டு கொண்டனர். தன்னவன் நெஞ்சை மஞ்சமாக்கி தலை வைத்து மௌனமாய் அவள் படுத்திருக்க அவள் சிகையை கோதியபடியே தானும் படுத்திருந்தான். கடிகார முள்ளின் ஓசை மட்டுமே அங்கு ஆட்சி புரியும் அரசனாய். மெல்ல அசைந்து கொடுத்தவள் அவன் முகம் நோக்க தன் குரலை செருமிக் கொண்டவன் "உன்னை கேட்கவா யாழ்" என்றான். அவனையே பார்த்திருந்தவள் பார்வை அவனுக்கு பதில் சொல்லும் விதமாய் இப்ப நாம 2 பேரும் ஒண்ணா இருந்த அந்த நிமிஷம் நான் பேசுனது அடிச்சது எதுவும் உன் மனசுக்குள்ள நினைவா வந்துச்சா என்று அவன் கேட்க அவளிடம் பெரும் அதிர்வு. அவள் தலையை மேலும் பரிவாய் வருடியவன் சொல்லெனும் விதமாய் நோக்க விழிகளில் நீருடன் இல்லை என தலையசைத்தபடி உங்களுக்கு என்று வலிக்கும் குரலில் கேட்டாள். அவள் நெற்றியோடு நெற்றி முட்டியவன் உன்னை தவிர உலகமே மறந்து போச்சுடி என்று உருகும் குரலில் கூற அவன் கண்ணீர் அவள் கன்னத்தில் விழுந்தது. பெரும் கேவலுடன் அவனை அணைத்து கொண்டவள் மன்னிச்சிடுங்க என்று அழ என்னையும் மன்னிச்சிடுயாள் என்று அன்று அறைந்த அவள் கன்னத்தை மென்மையினும் மென்மையாய் வருடினான். அன்று அவளுக்கு கொடுத்த வலி இன்று இவ்வருடலில் தன் நுனிவிரல் வழியே மின்சாரமாய் தன்னுள் பாயும் உணர்வு அவனுக்கு. அவன் கரத்தை பற்றி கொண்டு அதில் முகம் புதைத்தவள் எனக்கு நீங்க அடிச்சதுல வருத்தமே இல்லங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அடிக்காம இருந்திருந்தாத குற்ற உணர்விலேயே உக்கி போயிருப்பேன் என்று அழ அவசரத்திலையும் ஆத்திரத்திலையும் செஞ்சதாவே இருந்தாலும் நான் பண்ணது பெரும் தப்பு யாழ், மன்னிச்சிடுடி என்று தானும் கண்ணீர் வடித்தான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் இப்போதே இதை பேசி முடித்திடும் திடத்தோடு ஏங்க என்க அவளை கண்ணீரோடு ஏறிட்டான். அன்னைக்கு நீங்க என்றவள் எச்சிலை கூட்டி விழுங்கி உங்களோட தரத்தையும் அண்ணனுங்க தரத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு இருந்தீங்களா என்று கேட்க கண்ணீரோடு தலை குனிந்தான். அந்த செயலே அவளுக்கு பதில் கூறியிருந்தது. மனதின் அடி ஆழம் வரை ஊடுருவும் வலியை என்ன முயன்றும் தடுக்க இயலவில்லை. அவள் வலி அவனும் உணர்வதாய் தன் நெஞ்சம் நீவிக்கொண்டவன் தெரியலையாள், தோணும் போதே அப்பப்போ வெளிப்படுத்தி இருந்தா இது ஒரு விஷயமே இல்லைன்னு முன்னவே புரிஞ்சிருக்கும். சொன்னா நீ ஏதோ நினைப்பியோன்ற பயத்துல எனக்குள்ளேயே வச்சு வச்சு சமயம் பார்த்து வெடிச்சு சிதறிடுச்சு என்றவன் அவளை நோக்க பேசி முடி எனும் விதமாய் அவனை பார்த்தாள். ரொம்ப பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்த உன்னை என்னோட தனிமையில நிறுத்திட்டேனோன்னு மனசுக்குள்ள அப்பப்போ ஒரு குற்ற உணர்வு எழும். நீங்க ராணி மாதிரி இருந்தன்னு மச்சான் சொல்லும் போதே நம்ம அவளை அப்படி பாத்துக்கலையோ, இங்க தரைக்கு நோகாம இருந்தவள
நமக்கு பணிவிட செய்யும்படி ஆக்கிட்டோமோன்னு மனசுக்குள்ள தோணும். அந்த நிமிஷம் உணரும் அளவில்லாத வலிய அப்படியே தூக்கி போட்டுட்டு கடந்துடுவேன். ஆனா அன்னைக்கு என்றவன் உடல் மெல்ல குலுங்கியது. அவன் முதுகை மென்மையாய் வருடி அவனை பேச தூண்டியவள் அவன் உதிர்க்கும் சொற்கள் தரும் பெரும் வலியை வாங்கி விழுங்கிக் கொண்டு மௌனமாய் அவனை ஏறிட்டாள். உனக்கு தெரியும்ல, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் லீட் பண்றேன்னு. 2 நாள் நாம இங்க வர லீவ் போட்டது எதுவும் பிரச்சனையா அமையல. ஆனா உடம்பு முடியாம கூட கொஞ்சம் லீவ் போட்டதுல ப்ராஜெக்ட் ரொம்ப சொதப்பிடுச்சு. என் மேனேஜர் திட்டியிருந்தா கூட பெருசா இருந்திருக்காது. உன்ன நம்பி தானே கொடுத்தேன்னு கேட்டது ரொம்ப வலிச்சிடுச்சு யாழ். அது உடம்பு அசதி, போதாக்குறைக்கு அன்னிக்கு படிச்ச கத என்று அதை கூறினான். கேட்டவளுக்கே கதையால் பெரும் கோபம் எழுந்தது. எல்லாம் சேர்த்து என்ன தடுமாற வச்சிடுச்சு. பாக்குற அத்தனையும் தப்பாவே தெரிஞ்சுது. அமைதியா போய் படுத்துடணும்னு தான் வந்தேன். ஆனா முடியாம இப்படி ஆயிடுச்சு என்று கூறியவன் தவறு செய்த குழந்தையாய் அவள் முகம் நோக்கினான். அவள் கண்கள் கலங்கியிருப்பதில் மனமுடைந்து போனவன், நான் நான் ரொம்ப பேசிட்டேன்னு எனக்கே தெரியும். பேசி கோவப்படுத்தினதும் இல்லாம, கைய வேற நீட்டிட்டேன் என்று கூற, தற்போதுதான் அவன் சிகை கோதியவள், நானும் வார்த்தைய விட்டு போட்டேனே என்றாள். மனதின் ஆழம் வரை இன்றளவும் அவளை அறுத்துக் கொண்டிருப்பது அவள் உதிர்த்த வார்த்தைகள் தானே. கண்ணவனுக்கு தானே வழி கொடுத்து பரிதவிக்க வைத்து விட்டோமே என்று அவள் துடிக்கும் துடிப்பை சொல்லில் வடித்திட இயலவில்லை அவளால். அவள் முகம் தாங்கியவன், நீ பேசுனது ரொம்ப வலிச்சிடுச்சு யாழ்மா. தாங்கவே முடியல. அத இல்லன்னு சொல்ல மாட்டேன். அந்த வலிய உணர்ந்தப்போ, நான் உனக்கு அத விட 1000 வலி கொடுத்திருக்கேன்னு என் வார்த்தைகள் உணர்த்துச்சு என்று கூற, வலிக்கு வலிய கொடுக்க நாம பகையாளி இல்லீங்க. புருஷன் பொஞ்சாதி என்றாள். ஆனா நீ சொன்னது ஒரு வகையில உண்மதானே. யாரும் இல்லாம வளர்ந்ததால தானோ என்னவோ, எனக்கு குடும்ப சூழல்ல வாழ்றதுக்கான நேர்த்தி புரியல என்று அவன் கூற, பதறிப் போனவள், ஏங்க என்றாள். ஆடவன் அவளையே கண்கள் கலங்க நோக்க, தன் கண்களை அழுந்த மூடி திறந்தவள், நான் சொன்ன வார்த்தையே தப்புங்க. உண்மையிலேயே யாருமே இல்லாம வளர்ந்தவங்களுக்கு, குடும்பத்தோட அரவணைப்பு இல்லாம ஏங்கினவங்களுக்கு அந்த பாசம் புரியும். இதுக்கும் நம்ம சண்டைக்கும் சம்மந்தமே இல்லன்னு உணராம நான் தான் வார்த்தைய விட்டு போட்டேன். இப்ப இருந்த கோவம் ஏதோ பேசிப்புட்டேன். மறந்துடுங்கன்னு கேட்க மாட்டேன். மறக்கக்கூடிய வார்த்தைய நான் பேசல. பேசுனது என் தப்புன்னு நான் உணர்ந்து மனசார மன்னிப்பு கேட்டுக்கிட்டதேன்னு தான் சொல்றேன். மன்னிப்பால உங்களுக்கு குடுத்த காயத்த என்னால ஆத்த முடியாதுங்க. ஆனா நிச்சயம் என் காதல் ம்ஹ்ம். நம்ம காதலால ஆத்திப்புடுவேன் என்று கூற, அவளை இறுக அணைத்துக் கொண்டவன் உடல் குலுங்க அழுதபடி, யாருமே இல்லாம வளர்ந்தவன் தான் யாழ்மா. ஆனா இப்போ எனக்கு பெரிய குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்த எனக்குன்னு கொடுத்தவ நீ. உன்ன கஷ்டப்படுத்திட்டேனேடி என்றான். அவன் அழுவதில் அவன் கண்ணீர் தன் மேனியை சுடுவதாய் உணர்ந்தவள், தானும் தன் அணைப்பின் இறுக்கம் கூட்டி, இப்படி ஒரு குடும்பமே உங்களுக்கு இருக்குன்னு புரிஞ்சும், ஏன் உங்களுக்குள்ள அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை வளர்த்துக்கிட்டீங்க? நீங்களும் இந்த குடும்பத்து ஆள் தான என்றாள். ஆடவன் பதிலேதுமின்றி இருக்க, அவன் சிகை கோதியவள், "ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க வரலனா, இந்த வீட்ல எல்லாரோடவும் நான் இருப்பேன். கூட்டு குடும்பமா, சந்தோஷமா இங்க இருப்பேன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க தான? உங்களோட இந்த எண்ணத்த பொய்ன்னு உணர்த்ததான் நமக்குள்ள இந்த சண்டை வந்திருக்குது. இதோ 20 நாள் நீங்க இல்லாம தான் கிடந்தேன். எனக்கு புடிச்ச இடம், புடிச்சவங்க சூழ தான் இருந்தேன். ஆனா சந்தோஷமா ஒரு நொடி இருந்திருப்பனா?" என்று கேட்க, அவளை மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். இடவலமாய் தலையாட்டியவள், யார கண்ணால கட்டினாலும் எனக்குன்னு வரப்போறவங்களுக்கு செய்யற சின்ன சின்ன வேலைக்கு சோம்பல் பட்டு ஆளு வைக்க, அங்க ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சு செஞ்சுக்கிட என்னதான் இருக்கும் சொல்லுங்க? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் உங்களுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு வேலையாள் வேணாம்னு சொல்லல. வெட்டியா ஒரு செலவு செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னேன். வேலையாள் வந்து வேலைய செஞ்சா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி, சிரிச்சு பாடி, பாட்டு கேட்டு, நமக்காக செலவழிக்கிற அந்த நேரமே இல்லாத போவுமேன்னு தான் வேணாம்னு சொன்னேன். உங்க துணை இல்லாம நான் ஒருத்தி மட்டுமே அம்புட்டையும் செஞ்சிருந்தா கூட, எனக்கு அந்த ரோசனை வந்திருக்கும். ஆனா நீங்க அப்படி நடந்துக்கவே இல்லியே! எங்க அண்ணனுங்க உங்கள விட பணக்காரங்கதேன். எனக்கு அவுகளா கட்டி வச்சா, லட்சாதிபதியா பார்த்திருப்பாகதேன். ஆனா உங்க காதல் கொடுத்த நிறைவ, இந்த வசதி நிச்சயம் கொடுக்காதுங்க. பணத்தால தீர்க்க முடியாத உணர்வுகள் நீங்க. அந்த உணர்வுக்கு விலையே கிடையாது.
என்று கூற, சாரி யாழ்" என்றான். "இல்லைங்க, உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா இத நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்காது என்கிட்ட பகிர்ந்திருந்தா, இப்படி ஒரு எண்ணம் வளராமலே இருந்திருக்குமேன்னு தான் வேதனையா இருக்கு" என்று அவள் கூற, "நான் அத பெருசா நினைக்கலன்னு நெனச்சுட்டு இருந்தேன்டி. என் மனசுல இப்படி ஒரு தாக்கத்த அது ஏற்படுத்தியிருக்குன்னே இப்ப தானே புரியுது" என்றான். "இத நீங்க சுமந்தது ஒரு பக்கம் வருந்துச்சுன்னா, நான் பேசிப்புட்டேனே ஒரு பொல்லாத வார்த்த. அண்ணன் பேசினதுக்கு அந்த அதிர்ச்சியில பதில் ஏதும் சொல்ல வரல. அவங்க கூப்பிட்டப்ப வேணாம்னு இருக்கவும் தோணல. அப்படி உன்ன பேசி போட்டு உங்க முகத்த பாக்க துணிவில்ல. அதான் கிளம்பினேனே தவிர, உங்க மேல கோவமே இல்லைங்க. நேத்து வர உங்கள எதிர்கொள்ள துணிவில்லாதத தவிச்சேனே தவிர, பேசிடக் கூடாதுன்னு இல்லைங்க" என்று அவள் கூற, "உன் வார்த்தை வலி குடுக்கலன்னு சொல்ல மாட்டேன் யாழ்மா. ஆனா சத்தியமா நீ அத வாய் வார்த்தையா தான் சொல்லியிருப்பன்னு எனக்கு புரியாத அளவு, நீ என் மேல வச்சிருக்கிற நேசம் மேல நம்பிக்கை இல்லாம இல்லடி" என்று கண்ணீருடன் கூறினான். கண்ணீரும் புன்னகையுமாய் அவன் கண்ணீர் துடைத்தவள் மௌனமாகிட, இருவரது மனதிலிருந்தும் பெரும் பாரம் ஒன்று நீங்கிய உணர்வு. நடந்த பிரளயத்திற்கும் பிரிந்திருந்த நாட்களுக்கும் கொண்ட வேதனைக்கும் பேசிக்கொண்டு தீர்த்து கொள்ள பயன்படுத்தியது என்னவோ சொற்ப வார்த்தைகள்தான். ஆனால் அவ்வார்த்தைகளிலும் பகிர இயலாத பல உணர்வுகளை ஒருவருக்குள் மற்றவர் கடத்தி இருந்தனர். இருவருமே தங்கள் தவறையும் காதலையும் ஆழமாய் உணர இச்சண்டை தேவையாகப்பட்டிருப்பதுதான் விதியெனில் யாரால் மாற்றி அமைத்திட இயலும்? என் மேல கோபம் போச்சுதா என்று இருவரும் ஒன்று போல கேட்டுக்கொள்ள, அது இருவர் இதழிலும் மெல்லிய புன்னகையை கொடுத்தது. கோவமில்ல, வருத்தந்தேன் என்று பதிலும் ஒன்று போல் வர, அது இருவர் விழியிலும் கண்ணீரை கொடுத்தது. யாழ் என்று பயத்துடன் அழைத்தவன், நான் நான் பேசினத என்று துவங்க, அவன் வாய் பொத்தி, குத்தி காட்ட மாட்டேங்க. எனக்கு வலிய கொடுத்த உங்களுக்கு அது எத்தன வலிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். நானும் அதே நிலையில தான் இருந்தேன். நானும் வார்த்தைய விட்டு போட்டு பேசி போட்டோமேன்னு தான் தவிச்சேன். அப்படி இருக்க, திரும்ப பேசின வார்த்தைகள கிளறுனா, அது எப்பேர்ப்பட்ட ரணம்னு எனக்கு புரியும். இத இப்படியே விடுவோம். கெட்டதெல்லாம் ஒரு நல்லதா இந்த சண்ட நமக்குள்ள ஒரு புரிதல கொடுத்திருக்கு. உங்க மனசுல இருந்த கசடுகள அழிக்க உதவியிருக்கு. அத மட்டும் நினைச்சுக்கிட்டு, இத ஒண்ணா கடந்து வந்துப்புடுவோம் என்றாள். இப்படி ஒரு தேவதை தன் வாழ்வில் அமைய தான் என்ன செய்திட்டோம் என்று எண்ணிக் கலங்கியவன், லவ் யூ டி என்றபடி அவளை அணைத்துக் கொள்ள, சில நிமிடங்கள் இருவருக்கும் மொத்த வலிகளையும் இறக்கி வைப்பதற்கு தேவைப்பட்டது. ரொம்ப பயந்துட்டேன் யாழ். நம்ம சண்ட ஏதாவது தப்பா முடிஞ்சிடுமோன்னு. நீ இல்லாம நானும், நான் இல்லாம நீயும் வாழவே முடியாதுன்னு உள்ளுக்குள்ள இருந்த நம்பிக்கை திடம் கொடுத்தாலும் கூட, அந்த வலி கொடுத்த பயத்தையும் தடுக்கவே முடியல என்று அவன் கூற, நம்ம காதல் ஒண்ணும் ஆலமரம் இல்லைங்க. அது நாணல் என்றவள் புரியாது விழிக்கும் கணவனைக் கண்டு மெல்ல புன்னகைத்து, ஆலமரம் வலுவானதுதான். ஆனா பெரும் புயல் ஒண்ணு வந்தா வேரோட சாஞ்சுபுடும். ஆனா இந்த நாணல் அப்படி இல்லைங்க. எவ்ளோ பெரிய புயல் வந்தாலும் அதுக்கு அசைஞ்சு கொடுத்து நிலைச்சு நிக்கும். எப்பேர்ப்பட்ட சண்டை வந்தாலும் நம்ம காதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளைஞ்சு கொடுத்து நிலைச்சு நிக்க வைக்கும். விட்டு கொடுக்கறதால நாம குறைஞ்சிட போறதில்லன்ற எண்ணமும், வளைஞ்சு போறது அவமானம் இல்லைன்ற எண்ணமும் நம்ம காதல்ல இருக்கு. நாணல் போன்ற இந்த காதல் நம்மள நிலைச்சு இருக்க வைக்கும் என்றாள். அவளையே காதலும் கண்ணீருமாய் பார்த்தவன் மனம் நிறைந்து போனது. கொண்டவள் தோள் சாய்ந்து கண்ணீர் உகுத்து முடித்த நொடி, அத்தனை நாட்கள் இருந்த பாரம் பனியாய் உருகிவிட்ட மாயமாய் இருவருக்குள்ளும்.